அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேலைக்கு போனோம் பார்த்திங்கன்னா, வீட்டு பாயிண்ட்டு போரோட ஆழம் வந்து 180 அடி. மோட்ரு மாட்டியிருந்தது 130 அடி மாட்டியிருந்தாங்க. மோட்ரு ஓடி 4 மாதம் ஆச்சு. தண்ணி ஓடி 4 மாதம் ஆச்சு. இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா, நாங்கள் வேலை செஞ்சு மோட்ரு ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. எல்லாம் ராடு இதெல்லாம் விட்டடிச்சு எல்லாம் மாட்டி விட்டு ரிலீஸ் பண்ணி மோட்ரு வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் இருக்கார் வேலையில். இன்றைக்கி வந்து தான் கூப்பிட்டாரு. பார்த்து வந்து அதில் வேலையை செஞ்சுங்க ரிலீஸ் பண்ணி ஒரு மோட்டர் வந்துடுச்சு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேலை செஞ்சோம் என்னங்கிறத சொல்லுவார். எங்கள் யூடியூப் சேனல் பாருங்கள், நம்பர் இருக்குது. உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நல்ல முறையாக வேலை செஞ்சோம். மோட்டர் வெளியில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுத்துருவோம். முடியலைங்கிற வருஷத்தில் போரை சுத்தம் பண்ணி ஏசியும் கொடுத்துருவோம். வேறு மோட்டர் போட்டு ஓட்டுற அளவுக்காச்சும் குழி கிளியர் பண்ணிக்கலாம். நம்பர் இருக்குது பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க, கூப்பிடுங்க. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கமுங்க. அண்ணன் பாருங்க இப்போ பேசுவார் பாருங்க, எப்படி வேலை செஞ்சாங்க என்னங்கிறத சொல்லுவார். வணக்கமுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து மோட்டர் எடுத்தோம். 180 அடி மாட்டியிருந்தாங்க. மண்ணு பிடிச்சிருந்துச்சு. மோட்டர் நல்லா எடுத்து விட்டோம். எப்படி எடுத்தோங்கிறது அண்ணன் சொல்லுவார். நான் வணக்கங்கண்ணா. நான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுக்கா உத்தமபாளையம் கிராமத்துலங்கண்ணா, தாஸ்நாயக்கன்பட்டிங்கிற ஊருங்கண்ணா. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி மோட்டர் உள்ளே போய் மாட்டிக்கிச்சுங்கண்ணா. நாங்களும் 2-3 மெக்கானிக்கல் கூப்பிட்டு எல்லாமே ரெடி பண்ணாங்கண்ணா. அப்புறம் யூடியூப்பில் ஹைடெக் போர்வெல் குன்னத்தூர்காரங்க மூர்த்தி அவரை காண்டாக்ட் பண்ணாங்கண்ணா, இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்கன்ட்டு. இன்றைக்கி காலையில் ஒரு 8-9 மணி சுமார் வந்தாங்கண்ணா. வந்து படப்படன்னு வேலையை பார்த்தாங்க, முடிச்சுட்டாங்க. இப்போது மணி 10:30 தாங்க ஆகுது. எடுத்துட்டாங்க, மோட்டர் எடுத்து எல்லாம் நல்லபடியாக எடுத்து கொடுத்துட்டாங்கண்ணா. அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா.